சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தூது என்னவென்றால், தேவன் எதற்காக இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவர் கொடுத்திருப்பதின் நோக்கம் என்ன என்பதை குறித்த சில கருத்துக்களை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தியானித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே படிக்கிறோம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே காணப்படுகிற பாடம் என்ன? ரெவலேஷன், வெளிப்படுத்தல் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கும்போது, கிரேக்க வார்த்தையிலே அப்போகாலிப்சிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போகாலிப்சிஸ் என்றால் திரை அல்லது முக்காடை நீக்குவது என்கிற அர்த்தமாக காணப்படுகிறது. அப்படியானால் தேவன் ஏதோ சில காரியங்களை திரை நீக்கி முக்காடை நீக்கி தம்முடைய ஜனங்களை அறிந்து கொள்ள வைக்க விரும்புகிறார் என்பதையே அந்த ரெவலேஷன், வெளிப்படுத்தல் என்கிற வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். வேதத்தை நாம் படிக்கும்போது புதிய ஏற்பாட்டில் 18 முறை இந்த வார்த்தை காணப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் படிக்கும்போது அது அப்போகாலிப்சிஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் என்கிற வார்த்தை அந்த வசனங்களிலெல்லாம் காணப்படுகிறது. அப்படியானால் ஒரு வரைபடத்தை திரை அகற்றி காட்டுவது போல பார்க்கும்படியாக தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார் என்பதையே நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் இப்பொழுது வெளிப்படுத்தல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்துவிட்டது உங்களுக்கு. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் என்று சொல்லும்போது அந்த புஸ்தகத்திலே என்ன காணப்படுகிறது என்பதை குறித்து சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் திரை நீக்குகிறார், முக்காடை அகற்றுகிறார். ஒரு வரைபடத்தை காண்பிக்கும்படியாக திரை அகற்றுகிறார் என்றால் அந்த வரைபடம் எதை குறித்து, அவர் என்ன காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், நிறைய சுவிசேஷ புஸ்தகம் இருக்குல்ல, அதிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கு, ஏன் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தில் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தி காண்பித்திருக்கும் போது
மறுபடியும் எதற்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே அவர் மூலமாக தேவன் நமக்கு திரையகற்றி காட்ட வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் போது ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அந்த காரியம் என்னவென்றால், இனி சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து தேவன் என்ன செய்கிறார்? திரையகற்றி காட்டுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தலாக நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆனால் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல் என்று சொல்லும் போது அது சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டிய காரியங்களை காண்பிக்கும் பொருட்டாக தான் தேவன் திரை அகற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 1ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த சீக்கிரத்தில் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? சில நடைபெற போகிற ஈவென்ட்ஸ் நடக்கும், ஆனால் அது உடனடியாக நிகழாது. ஆனால் அது துவங்க ஆரம்பிக்கும் போது வேகமாக முடிவடையும். அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை என்கிற வாக்கியத்தின் மூலமாக தேவன் விவரிக்கிறார். அப்படியானால் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே தேவன் எதை முக்கியப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், எதிர்காலத்தில் நிகழப்போகிற சம்பவங்களை முக்கியப்படுத்தி காட்டுகிறார். அதையே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தலாக தேவன் அறிந்து கொள்ளும்படியாக திரை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தின் பாடம் என்று அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் எப்படி அது உற்பத்தியாகி வந்தது, அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் என்ன, அதனுடைய சோர்ஸ் என்ன, எப்படி இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் நம்முடைய கரத்தில் கிடைக்கிறது, அது எங்கிருந்து உற்பத்தியாகி அதனுடைய சோர்ஸாக காணப்பட்டு நம்முடைய கரத்தில் கிடைக்கிறது என்று நாம் படிக்கும்போது, அது நேரடியாக யோவானிடத்திலிருந்து வந்ததல்ல. அது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு, பின்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தூதனுக்கும், தூதனிடத்திலிருந்து யோவானுக்கும், பின்பு சபைக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்ப உற்பத்தி ஸ்தானம் என்று பார்க்கும்போது அது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உற்பத்தியாகி தேவன் தம்முடைய எதிர்கால திட்டத்தை அறிந்து கொள்ள வைக்கும்படியாக திரை அகற்றும் வண்ணமாக அதை சபைகளுக்கு அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து யாருக்கு வருகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து யாருக்கு வருகிறது? தூதனுக்கு வருகிறது. இந்த தூதன் எப்படிப்பட்ட தூதன் என்றால், இன்டர்பிரட்டிங் ஏஞ்சல், வியாக்கியானம் பண்ணி விளக்கம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக காணப்படுகிற தூதன். அவரிடத்திலிருந்து யோவானுக்கு வந்து பின்பு யோவான் இடத்திலிருந்து சபைக்கு வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தூதனை அனுப்பி இந்த வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தூதனை குறித்து நாம் இதே வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே சில இடங்களிலே படிக்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களிலே தூதனை குறித்து படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு நல்ல பைபிள் ஸ்டடியாக எடுத்து வீட்டில் போய் என்ன செய்யுங்க? வாஸ்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸில் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அநேக வெளிப்படுத்தல்களை நாம் இந்த புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அது யோவான் கண்ட தரிசனங்களின் அமைப்பாகவே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு
தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்ப இந்த புஸ்தகத்திலே காணப்படுகிற வெளிப்படுத்தல்கள் எவ்விதமாக காணப்படுகிறது? 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் என்று நாம் படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம், அது எதிர்காலத்திலே நிகழப்போகிற சம்பவங்களையே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தலாக தேவன் அறிவிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, நீங்க கேட்கலாம், இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே ஏதாகிலும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா என்று கேட்கலாம். இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே என்ன காணப்படுகிறது என்றால் ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. அதை தான் நாம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆலோசனை அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை குறித்து சர்ச்சில் பப்ளிக்காக கேட்கும்படியாக போதிக்க வேண்டுமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்ச் மீட்டிங்ல பப்ளிக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனங்களாக காணப்படுகிறது என்பதை நாம் இந்த 3ஆம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு டிரெக்ஷன் கொடுக்கப்படுகிறது, நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது. அந்த வழிகாட்டுதல் என்னவென்றால், இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை பப்ளிக்காக சர்ச் மீட்டிங்ல போதிக்கக்கூடிய இடத்திலையும் கேட்கக்கூடிய இடத்திலையும் நீங்கள் காணப்படுங்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஆகவே இது மறைக்கப்பட வேண்டிய காரியம் அல்ல. ஏனென்றால் இது போதிக்கப்பட்டால்தான் இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் அங்க என்ன படிக்கிறோம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் என்று சொல்லும் போது, வாசித்து அதை இருதயத்துல வைத்து இருதயத்திலே அதனுடைய சத்தத்தை ஆழமாக கேட்கிறவனும், அடுத்தது இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள். அப்ப சர்ச்சில் இதை போதிக்கலைன்னா எப்படி கேட்பாங்க? சர்ச்சில் இதை வாசிக்கணும், அதை போதிக்கணும், போதிப்பதை ஜனங்கள் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அதுவே அவர்களுடைய இருதயத்தின் சத்தமாக காணப்படுவதற்கு ஏதுவாக அவர்கள் அதை கை கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லும் போது அது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லும் போது இதற்கு நிகரான வார்த்தை என்னவென்றால் மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். இதை கை கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கேட்கிறவைகளை செயல்படுத்தி வாழ வேண்டும். அப்பொழுது கேட்கிறவர்களுக்கு, அதை கை கொள்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாய் இருக்கும்? உலக பிரகாரமான காரியங்களிலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை போல இருக்காது. தேவன் தம்முடைய வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறாரே, அதிலே காணப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதனாலே உண்டாகிற மகிழ்ச்சியினாலே நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படியானால் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே பெற முடியாது. ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக தேவன் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை கொண்ட வெளிப்படுத்தல்களை அறிந்து கை கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நம்முடைய சந்ததியார் இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருப்பதை வாசிக்க வேண்டும், போதிக்கிறதை கேட்க வேண்டும், அதை கை கொண்டு வாழ வேண்டும்.
அப்பொழுதுதான் நம்முடைய சந்ததியாருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது காலம் சமீபமாய் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஒருவேளை உடனடியாக நடக்கக்கூடியதை போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நடக்க துவங்கும் போது உடனடியாக சீக்கிரமாக முடிவடையும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது ஒருவேளை இவைகள் சம்பவிக்க துவங்குகிற நேரத்தில் தான் நாமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த நிறைவேறுதல் எங்கே துவங்குகிறது என்றால் சபையிலே தான் துவங்குகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அதை தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் படிக்கிறோம். தேவன் 7 சபைகளுக்கு என்ன கொடுக்கிறார்? தூது கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் தேவன் சபையிலே தான் சில காரியங்களை முதலாவது நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முதலாவது வெளிப்படுத்தல் என்கிற வார்த்தையிலே காணப்படுகிற பாடம் என்ன என்பதை கற்றுக்கொண்டீர்கள். அது உற்பத்தியாகிற ஸ்தானம் என்ன என்பதை கற்றுக்கொண்டீர்கள். அதிலே காணப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக நாம் படிக்கும்போது நீங்கள் இப்பொழுது 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுவதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளினாலும். பின்பு நம்ம வாஸ்த 5ஆம் வசனம் வருது. அதுல என்ன காணப்படுகிறது என்றால் ஒரு கிரீட்டிங்ஸ் காணப்படுகிறது, ஒரு வாழ்த்துதல் காணப்படுகிறது. அப்ப சில காரியங்களை தேவன் சபையிலே முதலாவது நிறைவேற்ற போகிறபடியினால்தான் 4ஆம் வசனத்துல யோவான் என்று குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுவதாவது என்று. ஏன் யோவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்கும் போது, இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை தியானிக்கும் போது யோவான் எப்படிப்பட்டவராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு ப்ராஃபட்டாக காணப்படுகிறார், ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதும் போது எதை குறித்து எழுதுகிறார்? இனி நடைபெற போகிற சம்பவங்களை குறித்து எழுதுகிறார். அது சபையிலேயும் நிறைவேற போகிறதாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறாரே, அது நிகழ்ந்ததா? அந்த தீர்க்க தரிசனம் நிகழ்ந்ததா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆசியா பிரதேசம் பவுலுடைய எபேசியருடைய ஊழியத்தின் போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அது AD 52 முதல் AD 55ஆம் ஆண்டுகளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காலமாக இருந்தது. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்ப ஆசியா பிரதேசம் பவுலுடைய எபேசியருடைய ஊழியத்தின் போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காலமாகவும் பகுதியாகவும் இருக்கிறது. அப்போதுதான் யோவானுடைய 7 சபைகளும் ஸ்தாபிக்கப்பட்டதாக காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். எதற்கு யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறார்? அந்த சபையினுடைய லோக்கல் கண்டிஷனை அவர்களே அறிந்து கொள்ளும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அவர்களிலே நிறைவேற வேண்டிய தெய்வீக அனுபவங்களை குறித்து குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அந்த 7 சபைகளையும் செலக்ட் பண்ணி எழுதுகிறார். நீங்கள் உங்க சர்ச்சினுடைய லோக்கல் கண்டிஷனை அறிந்து கொள்ளுங்க, உண்மையான நிலவரத்தை அறிந்து கொள்ளுங்கள். எதுலெல்லாம் முன்னேறணும், எதுலெல்லாம் பின்தங்கி இருக்கிறீங்க, நீங்க எந்தெந்த ஆவிக்குரிய அனுபவத்துல முன்னேறினா உங்களுக்கு தேவன் பிரதிபலன்களை கொடுப்பார், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்,
உண்மையான மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்பதையெல்லாம் சபைகளிலே நிறைவேற வேண்டிய காரியமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, அப்படியானால் யோவான் யார்? ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. AD 52 முதல் 55 ஆண்டுகளிலே பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்படுகிற சபைகளிலே உண்டாயிருக்க வேண்டிய அனுபவங்களை முன்கூட்டியே அறிந்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய சபையிலேயும் எவ்விதமான அனுபவங்கள் இருக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிப்போம் 4ஆம் வசனத்தை. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உயிருள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். இவ்வளோ தூரம் வாஸ்தவமே. எதிலிருந்து எது வரைக்கும்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். இது ஒரு காரியம். மறுபடி வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும். இது ஒரு காரியம். அடுத்தது, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இது 2வது காரியம். 3வது, உண்மையுள்ள சாட்சியம் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தோம். இது 3வது காரியம். இந்த 3 காரியங்களையும் நாம் வாசிக்கும் போது ஒன்று அறிந்து கொள்கிறோம். அங்கே திரித்துவ தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. The eternal one, நித்தியமானவர். அதுல முதல் பகுதி எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாவே, வார்த்தைகளாலே விவரிக்க முடியாத பெயர், பிதாவாகிய தேவன். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இதை தான் தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேக்கு வெளிப்படுத்தினார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். எங்க படிக்கிறோம்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். இது எப்ப கர்த்தர் மோசேயோடு பேசினார்? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக மோசேயை அனுப்பும் போது சொல்லி அனுப்புகிறார். யார் உங்களை அனுப்பினார் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்பதை குறிப்பிடக்கூடியவராக இருந்தார். அப்படியானால் மோசேயை எகிப்திற்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக யார் அனுப்பினது? பரலோக பிதாவாகிய தேவன் அனுப்பினார். யாவே அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் முதலாவது திரித்துவத்திலே காணப்படுகிற முதல் ஆள் தத்துவமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நாம் படிக்கிறோம், அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எதை காட்டுகிறது என்றால், பூரணமான கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதற்கு முன்பாக இருக்கிறாராம்? சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிங்காசனம் என்பதன் அர்த்தம் என்ன? பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் ஹிஸ் ஹெவன்லி டெம்பிள். பரலோக ஆலயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம், பரலோக ஆலயத்திலே காணப்படுகிற தேவ சமூகம், அதுதான் சிங்காசனம் என்கிற வார்த்தையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அங்கே சிங்காசனம் என்கிற வார்த்தை காணப்படுகிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், 24 மூப்பர்களும்
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளாலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த வசனங்களில் எல்லாம் சிங்காசனம் என்கிற வார்த்தை காணப்படுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிற தேவனுடைய சமூகத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக என்ன காணப்படுகிறதாம்? 7 ஆவிகள் காணப்படுகிறதாம். இந்த 7 ஆவிகளை நாம் 7 தூதர்களோடு ஒப்பிடலாம். அதே வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து படித்தோம். நீங்கள் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அப்ப இந்த 7 ஆவிகள் என்பது 7 தூதர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த 7 தூதர்களும் 7 ஆவிகளாக பூர்ணமான கர்த்தருடைய ஆவியானவராக செயல்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற 7 ஆவிகள், 7 தூதர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே காணப்படுகிற தேவ சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள் என்றால், நிஜமாகவே இது எதை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கும்போது அதை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது பூர்ணமான நிறைவான கிருபையினாலும் வல்லமையினாலும் காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம் இப்பொழுது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்லா பாருங்க, அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியமாக. 2வது ஞானத்தை அருளும் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது 2வது காரியமாக. உணர்வை அருளும் ஆவி என்று 3வது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை அருளும் ஆவி என்று 4வது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலனை அருளும் ஆவி என்று 5வது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவை அருளும் ஆவி என்று 6வது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி என்று 7வது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான பூரணமான கிருபையையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் அந்த அனுபவத்திலே ஒரு நிறைவு உண்டு. அந்த அனுபவத்திலே ஒரு பூர்ணமடைதல் உண்டாயிருக்கிறது. அந்த நிறைவும் பூர்ணமடைதலும் உண்டாகும் போது கிருபையிலே நிறைவடைந்தவர்களாய் இருப்பீர்கள், வல்லமையிலே நிறைவடைந்தவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாய் உங்களை ஆட்கொண்டு காணப்படுவார். தேவ பயம் உண்டாயிருக்கும், தேவனை குறித்த ஞானம் உண்டாயிருக்கும், தேவனை குறித்த அறிவு உண்டாயிருக்கும். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து செயல்படுகிறவராய் இருப்பார், பலனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு நிறைவு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் யோவான் மூலமாக ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்கும்போது, ஒரு வாழ்த்துதல் கொடுக்கும்போது
திரித்துவ தேவனாக இருந்து கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியானவராலும். அடுத்தது மூன்றாவது பகுதி நாம் என்ன படிக்கிறோம்? 5ஆம் வசனத்திலே அதை தான் நாம் நம்முடைய மூல வசனமாக தியானிக்க எடுத்தோம். உண்மையுள்ள சாட்சியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? திரித்துவத்திலே காணப்படுகிற ஒருவர் யார்? பிதாவாகிய தேவன். இன்னொருவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். மற்றொருவர் யார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து, அவருடைய தன்மையை குறித்து சொல்லும் போது முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உண்மையுள்ள சாட்சியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும் போது முதலாவது அவர் எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறாராம்? உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறாராம். ஏன் உண்மையுள்ள சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்த நாட்களிலே பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாக கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உபத்திரவங்களை அனுபவித்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த உபத்திரவங்களை எல்லாம் அவர்களாலே எப்படி அனுபவிக்க முடிந்தது என்றால், அவர்களுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சியாக பிதாவின் சித்தத்திற்கு பூர்ணமாக கீழ்ப்படியக்கூடியவராக ஒரு உண்மையுள்ள சாட்சியாக அடிச்சுவடுகளை வைத்து சென்றார். அதனாலதான் அவர் சொன்னார், நானே சத்தியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உபத்திரவப்பட்டவர்கள் எப்படி விசுவாசத்திலே பலன் கொண்டார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்துதான். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமே, நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப earthly life of perfect obedience யாருடைய வாழ்க்கையிலே இருந்தது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. பார்த்தீங்கன்னா யோவான் எப்படி இருந்தார்னா, உபத்திரவத்துல இருந்தாரு. யாரு நிமித்தமாக? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக. வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான். பாருங்கள், யோவானாகிய நான். அப்ப போதும், யோவான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உபத்திரவப்படக்கூடியவராக இருந்தார். அதுபோல அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உபத்திரவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருந்தார்கள். நீங்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரதர், சிஸ்டர், நாளைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வருதுன்னா, உங்களால யோவானை போல அந்த பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியுமா? ஆராய்ந்து பாருங்க. அதனாலதான் தேவன் இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக அவருடைய உபத்திரவங்களிலேயும் பங்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை
ஜெயித்தார்கள். Praise the Lord. அப்ப அநேகர் யோவானை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உபத்திரவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மையுள்ள அந்திப்பாவை பற்றி நாம் படிக்கலாம். பெர்கமு சபையை குறித்து படிக்கலாம். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை மறுதலியாதவர்களாக உறுதியாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பலன் கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பூரண கீழ்ப்படிதல் உள்ளவராக பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்தபடியால், அவர் முன்மாதிரியாக விளங்கினபடியால் உபத்திரவப்படுகிறவர்கள் விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை வைத்து பலன் கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் மனிதனுக்கு இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி அறிந்து கொள்வது? எப்படி தேவனை தேடுவது? சரியான தெய்வத்தை எப்படி ஆராதிப்பது? எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் ஒரு தடவை பிலிப்பு வந்து கேட்பார் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுவார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது பிலிப்பிடம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று. அப்படின்னா என்ன? பிதாவை வெளிப்படுத்தக்கூடியவராக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே சத்தியம். அப்ப ஒருவன் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். உண்மையுள்ள சாட்சி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் வானத்திலிருந்து பிதாவின் சத்தம் உண்டானது, இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என் நேசகுமாரன், இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று. எப்பொழுது? ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது, மர்ரூப மலையிலே காணப்பட்ட போது, வானத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உண்டானது. யோவான் ஸ்நானகன் யாரை குறித்து சாட்சி கொடுத்தார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுத்தார். நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் என்னிலும் மேன்மையானவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரி அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்ல. அப்படியானால் யோவான் ஸ்நானகன் உண்மையுள்ள சாட்சியாக யாரை குறிப்பிடுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? தாம் உண்மையுள்ள சாட்சி என்பதை வெளிப்படுத்துகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரை உண்மையுள்ள சாட்சி என்று வெளிப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள சாட்சி என்று வெளிப்படுத்துகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 31 முதல் 39 வசனங்களை வாசியுங்கள். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். உண்மையுள்ள சாட்சி. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. உண்மையுள்ள சாட்சி. அப்ப வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள சாட்சி என்று வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் அவர் உண்மையுள்ள சாட்சி என்பதை வெளிப்படுத்துகிறது. அவருக்கு
முன் ஊழியம் செய்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி என்று போதிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தாமே இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி என்பதை அறிந்து கொள்ள வைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே சத்தியம் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் என்று படிக்கிறோம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். அப்படியானால் இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அப்போ உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்துவனுடைய நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை சம்பந்தப்படுத்தி தான் முதற் பேரானவர் என்கிற தலைப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன நிலையிலே சம்பந்தப்படுகிறவராய் இருக்கிறார்? அவருக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்படுகிறது? முதற் பேரானவர். அப்படியானால் கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இப்ப நீங்க கேட்கலாம், மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து தான் முதலாவது எழுந்திருந்தாரா? ஒரு கேள்வி. பழைய ஏற்பாட்டின் காலத்துல எலியா, எலிசா தீர்க்கதரிசிகள் எல்லாம் மரித்தோரை எழுப்பினார்கள், உயிரோடு எழுப்பினார்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவே 3 பேரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவர்கள் எல்லாரும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதற்கும் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் என்னவென்றால், எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்களே, அவர்கள் எல்லாரும் இயற்கையாகவே மறுபடியும் மரித்தார்கள். மரித்தார்களா இல்லையா? மரித்தார்கள். அப்படியானால் அவர்கள் எல்லாரும் அழியாமையிலே உயிரோடு எழுப்பப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்றால் அந்த சம்பவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? முதலாவதாக மகிமையான சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அழியாமையுள்ள சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துதான் அப்படிப்பட்ட அழியாமையுள்ள மகிமையுள்ள சரீரத்தோடு உயிரோடு எழும்பினதிலே முதலானவர். ஆகவே அவருக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்படுகிறது? முதற் பேரானவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறது. என்ன? நமக்கும் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாவதற்கு ஏதுவான உத்தரவாதம் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னது? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபைக்கு தலையாய் இருக்கிறார். இதை நீங்க முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்க எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார் என்று படிக்கிறோம். சரி, இது சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஆனா இங்க நம்ம படிக்கிறோம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உபத்திரவப்பட்டார்கள் அல்லவா? அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கர்த்தர் உண்டாயிருந்திருப்பாரே. ஆனால் அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மேலாகவும் அவர் கர்த்தராகவே இருந்திருக்கிறார். ஆனால் உபத்திரவப்படுத்தினவர்கள் தான் அவரை கர்த்தர் என்று அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு மேலாகவும் இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இருந்திருக்கிறார். அதிபதியாயிருந்த சீசர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து சாட்சியாக வாழ்ந்தவர்களை உபத்திரவப்படுத்தி இருக்கலாம். சீசர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அங்கீகரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு மேலாகவும் இயேசு கிறிஸ்து கர்த்தராகவே இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது கட்டுப்படுத்தும் ஒரு அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் மனிதனுக்கு சில சலுகைகளை தான் அனுமதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இன்றைக்கு பூமியிலே அநேகம் பேர் அரசாளுகிறவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து ஆளுகிற அதிகாரத்தோடு இருந்து, கட்டுப்படுத்தும் அதிகாரத்தோடு இருந்து ஆளுகிறவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சில சலுகைகளை தான் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையை அப்படியானால் எந்த ஒரு மனிதனுக்கும் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் இல்லை. அதை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். நெப்போலியனை எடுத்துக்கொள்ளுங்கள், கெய்சர் வெல்ஹெமை எடுத்துக்கொள்ளுங்கள், அடால்ஃப் ஹிட்லரை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் அரசாளுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் பூமியிலே. ஆனால் அவர்கள் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமுடையவர்களாக இருப்பதற்கு ஒரு நாளும் அனுமதிக்கப்படவில்லை. காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இருந்து முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தும் அதிகாரமுடையவராக இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உலகில் சகல அதிகாரமுடையவராக இருக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களுக்கு ஒரு தாழ்ச்சி உண்டு. அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம சொல்றோம், சிலர்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நல்லா அரசாள்றாங்கன்னு சொல்றோம். சிலர் வந்தா சொல்றோம், இவனை ஏன் தான் ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சாங்களோன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்படி நல்ல அரசாளும் போது நல்ல ஆட்சியாளரை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அதிகாரம் படைத்தவராக முழு உலகத்திற்கும் பூமி அனைத்தில் உள்ள ராஜாக்களுக்கும் மேலாக அதிகாரம் படைத்தவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அதனாலதான் இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரர் எழுதுகிறார். சங்கீதம் 89 சங்கீதம் 27 வசனத்திலே படிக்கிறோம், நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்கினேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், எதிர்காலத்திலே நிகழப்போகிற ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன? ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, 1000 வருட அரசாட்சி செய்யும்படியாக பிசிக்கலாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராக அரசாள போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு நேராக தான் ஹல்லேலூயா இந்த பூமியானது தேவனால் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகிறது. அந்த ஒரு ஈவென்ட்டை திரை நீக்கி இனி நடைபெற போகிற சம்பவமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு அரசாட்சி உண்டு என்கிற ஒரு தீமை இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் நமக்கு ஒரு கீயாக அறிந்து கொள்ள வைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட தேவன் தான், திரித்துவ தேவன் தான் ஒரு வாழ்த்துதலை கொடுக்கிறார் சபைகளுக்கு. அந்த வாழ்த்துதல் என்ன? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவராய் இருக்கிறார். நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே.
இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிருபையும் உண்டு, சபையே உனக்கு சமாதானமும் உண்டு. காரணம், திரித்துவ தேவன் எல்லா பூமியின் ராஜாக்களுக்கும் மேலாக அதிகாரமுடையவராக செயல்படுகிறார். அதனால் சபையே உனக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும் தேவன் உனக்கு கிருபையும் சமாதானமும் கொடுக்கிறார். இந்த கிருபையும் சமாதானமும் எப்படி கிடைக்கிறது? நீங்கள் அடைகிற சுத்திகரிப்பின் மூலமாக கிடைக்கிறது. இந்த கிருபையையும் இந்த சமாதானத்தையும் எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அது தேவனிடத்திலிருந்தே கிடைக்க பெறக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை, கிரேஸ் என்று சொல்லும் போது அது கிரேக்க மொழியிலே வாழ்த்துவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. சமாதானம் என்பது, பீஸ் என்பது எபிரேய மொழியிலே வாழ்த்தும்படியாக குறிப்பிடப்படக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கிருபையும் உண்டு, உங்களுக்கு சமாதானமும் உண்டு. அப்ப இந்த நாள் செய்தியின் மூலமாக பாஸ்டர் எங்களுக்கு என்ன சொல்ல தேவன் விரும்புகிறார் என்று நீங்கள் கேட்பீர்களானால், தேவன் உங்களுக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு மெசேஜ் என்னவென்றால், எப்பொழுதும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு அவர் அடைந்திருக்கக்கூடிய கிருபையையும் அவர் அடைந்திருக்கக்கூடிய சமாதானத்தையும் தீர்மானிக்கக்கூடிய, நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிரேஸ் எப்படிப்பட்டது? சாங்டிஃபையிங் கிரேஸ். இந்த பீஸ் எப்படிப்பட்டது? சாங்டிஃபையிங் பீஸ். இதெல்லாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினதின் மூலமாக தேவ ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. எழும்பி நிற்போமா? அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, எந்த ஒரு காரியமும் எங்களை உம்மோடு உள்ள உறவிலிருந்து பிரிக்காது. கர்த்தாவே, எந்த ஒரு காரியமும் தேவனே உம்மோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து எங்களை பிரிக்காது. சுத்திகரிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, சுத்திகரிக்கக்கூடிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அது தேவனிடத்திலிருந்தே கிடைக்கும்படியாக நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, நீர் மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மோடு உள்ள உறவிலிருந்து, உம்மோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து கர்த்தாவே ஒன்றும் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, அப்படி உம்முடைய உறவிலிருந்து, உம்மோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து ஒரு கர்த்தாவே பிரிவினை உண்டாகும் போது, கர்த்தாவே சுத்திகரிப்படைகிற கிருபையை ஒரு மனிதன் இழக்கிறான். சுத்திகரிப்படைகிற கர்த்தாவே சமாதானத்தை ஒரு மனிதன் இழக்கிறான். அப்படிப்பட்ட இழப்பு ஒரு தலபலவரதபுதலவே எங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலேயாவது இராதபடி ஒரு தலபலவரதபுதலவே உம்மோடு உள்ள உறவிலே, உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே எங்கள் ஜீவியத்தை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்வீர்களானால் ஒரு தலபலவரதபுதலவே அதற்கேற்ற விதத்திலே ஹல்லேலூயா இன்றைக்கு கேட்ட வசனங்களை கைக்கொண்டு ஜீவிப்பீர்களானால் திரித்துவ தேவனுடைய ஹல்லேலூயா ஆசீர்வாதத்திற்கும் பங்குள்ளவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஒரு தலபலவரதபுதலவே உங்களிலே உலக பிரகாரமாக வாழ்கிற மனிதர்களிடத்தில் இராத ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஒரு தலபலவரதபுதலவே கிருபை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உலகம் தராத சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்று தேவனோடு ஒப்புரவாகி இருப்பீர்கள். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், கொஞ்சம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், கொஞ்சம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அவர் வரும்
மதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நிறைவான பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக பண்புகளுக்கு இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தை அருளக்கூடிய ஆவியானவராக, உணர்வை அருளக்கூடிய ஆவியானவராக, ஆலோசனை அருளும் ஆவியானவராக, பலனை அருளுகிற ஆவியானவராக, அறிவை அருளும் ஆவியானவராக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவராக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவானவராக இருந்து ஆட்கொண்டு ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார். நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பீர்கள். தேவன் அப்படியே இன்றைக்கு கிடைக்க பெறுகிற வாழ்த்துதலை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக்குகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு, பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் நாளுக்கு நாள் தேவனுடைய கிருபையிலேயும் தேவனுடைய சமாதானத்திலேயும் பெருகி கரைதிரையற்றவர்களாக மாசற்ற மணவாட்டி சபையாக அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு காணப்படும்படியாக தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்கு தேவையான கிருபை மகனே மகளே உனக்கு உண்டு. ஒரு தலபலபரதபுதலவே. அதற்கு தேவையான சமாதானம் உனக்கு உண்டு. ஒரு தலபலபரதபுதலவே என்று இந்த காலை வேளையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபலபரதபுதலவே. என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அப்படியே அர்ப்பணிப்போமா? இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக் கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யும். ஜெபிப்போம். பரிசுத்த இறக்க இந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி வரப்போகிற சம்பவங்களை குறித்து ஆண்டவரே, அதற்கு முன்பாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கவும் அதை கேட்கிறவர்களும் ஆண்டவரே அதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சியையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்கள் சந்ததியாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக
இந்த வெளிப்பாடு புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் அதை கைக்கொள்ளவும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே திருத்துவ தெய்வத்தினுடைய வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிற இந்த பகுதியில் கர்த்தாவே உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ள கர்த்தாவே நீங்கள் கிருபை பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்த இயேசுவை முன்வைத்தே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடத்த கர்த்தாவே அது நிமித்தமாக நாங்கள் திடம் கொள்ள பாடுகளுக்கு பங்காளிகளாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அழியாமையோடு மகிமை உள்ளவராய் உயிர்த்தெழுந்தது போல கர்த்தாவே நாங்களும் உயிர்த்தெழுந்தல் நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாய இயேசு கிறிஸ்து சபைக்கும் தலையாயிருக்கிறார். சகல துறைத்தரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவர் தலைவராயிருக்கிறார். அப்படியாக உயர்ந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே தகப்பனே நாங்கள் தெய்வமாக வழிபடுகிற நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தையும் கிருபையும் பெற்று அனுபவிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனை எங்கள் திருச்சபையார் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சுத்திகரிப்பின் மூலமாக தேவ கிருபையும் தேவ சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் சபையாரா எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆண்டவரே பிரசங்கித்ததான ஆண்டவரே ஊழியக்கார மகனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வல்லமை வரங்களினால் அவரை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கர்த்தாவே அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக சிஸ்டரையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வசனத்துடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஐக்கியத்தை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு அவரோட உறவில் இன்னும் நாங்கள் திடமாய் காணப்பட கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாக ஆண்டவரே எங்கள் சபை முழுவதும் நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சபையின் ஊழியங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படுங்கப்பா ஆண்டவரே. விருத்தியாக்குங்க விசாலமாக்குங்க ஆண்டவரே. நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் தேடரமாம் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் தேடரமாம் நம்பிக்கையோ அவரே. அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக சபையாரே, நீங்கள் சுத்திகரிப்படைவதற்கு தேவையான கிருபையை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த கிருபையிலே பெருகும்படியாக, சமாதானத்திலே பெருகும்படியாக, தேவனோடுள்ள உறவிலே ஐக்கியத்தை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு ஆசீர்வாதமாக வாழ தேவன் திரித்துவ தேவனாக இருந்து எடுத்து கூறின வாழ்த்துதல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தாமே நிறைவேறச் செய்வாராக. ஆமென்.